இந்த மேல கை வணக்கம், பேர் செல்வம். மனைவி வாங்கி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் கூட வந்து ஒரு அஃபேர்ல இருந்தாங்க. அது தெரிய வந்தது எனக்கு. அது விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு அட்வொகேட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து துணையா இருந்தது. அவர் வந்து வழக்கறிஞர் குமரன் என்பவரை நாட்டினேன். அவர் வந்து எங்க 2 பேருக்கும் சமரசம் பண்ணி எங்க குடும்பத்தோட எங்களை சேர்த்து வச்சாரு. என்னோட குழந்தைகள் நலனை கருதி நானும் அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கடந்த ஒரு 6 மாசம் முன்னாடி வந்து அட்வொகேட் குமரனும் அவங்கள வந்து சேர்ந்து இருக்கிறது அஃபேர் இருக்கிறது எனக்கு தெரிய வந்தது. அதை வந்து நான் கண்டிச்சேன், கேட்டேன். இல்லை வந்து அவர் வந்து எங்கள் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. நானும் அதை கொஞ்சம் நம்பி அப்படியே இருந்தேன். கடந்த 3 மாசம் முன்னாடி பார்த்தீங்கன்னா குமரனும் எனது மனைவியும் வந்து அஃபேர் இருக்கிற வீடியோ ஆதாரங்களோட என்னோட மகள் வந்து என்கிட்ட சொல்றாங்க. சொன்னதன் பேர்ல நான் அவங்கள்ட்ட விசாரிக்கிற போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு என்கிட்ட விட்டு சண்டை போட்டு வீட்டை விட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க. வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 நாள் கழித்து குமரன் என்பவர் வந்து என் மேல வந்து ஒரு பணம் வசதி வழக்கு வந்து ஒரு பொய்யான வழக்கு ஒன்று என் மேல கொடுக்குறாரு. அதுல நான் காவல் ஆணையர் வந்து ஆஜராகிட்டு என்னோட தரப்பு வாதத்தை வந்து சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் இது பொய்யான புகார் என்று அவர் வந்து தள்ளுபடி பண்ணிடுறாரு. தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என் மனைவியை கையில எடுத்துக்கிட்டு என் மனைவி அவர் தூண்டுதலின் பேரில வந்து என் மேல வந்து WTCல வந்து கேஃபைல வந்து என் மேல வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்போது லேடிஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் என்னோட வீடியோ ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். என் மகளை 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. விசாரணை பேர்ல வந்து அவங்களோட வாக்குமூலத்தை எடுத்துக்கிட்டு அது ஒரு பொய்யான புகார் சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணி அவங்க அடுத்த நாள் வந்து அவங்களோட துணிமணிகள், அவங்களோட உடைமைகள், அவங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியேறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு எனது மகள் வந்து கல்லூரியில வந்து ஒரு பையனை விரும்பிட்டு இருந்தாங்க. விரும்பிட்டு இருந்ததை வந்து நான் முன்கூட்டியே அதை கண்டிச்சிருக்கிறேன். அவங்க வந்து நான் அம்மா இது மாதிரி பண்ணிட்டு போனதால அவங்க இதுக்கப்புறம் ஒழுங்கா இருப்பேன் சம்மதப்பட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாம பொண்ணு வந்து அந்த பையன் கூட வந்து போன்ல உரையாடிட்டு வந்து நான் பார்த்து அவனை கண்டிச்சேன். கண்டிக்கும் போது நான் வந்து 19 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் சுயமா எந்த ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை வச்சுட்டு என்கிட்ட ஒரு பேப்பர்ல வந்து எழுதி கொடுத்துட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. வெளியேறின ஒண்ணு சரி அவங்களோட லைஃபை பார்க்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு நான் அவங்க 2 பேரையும் நான் விட்டுட்டு நான் என்னோட பையனுக்காக நான் வாழ ஆரம்பிச்சேன். வாழ ஆரம்பிக்கும் போது என் பொண்ணு வந்து ஒரு நாள் வந்து அண்ணா நகர்ல வந்து அந்த பையனோட 2 வீலரை போறது நான் பார்த்துட்டு நான் மன உளைச்சலானேன். அதுக்கப்புறம் என் மனைவியும் குமரனும் வந்து 2 பேரும் என் பொண்ணை வந்து அவருக்கு சொல்லி கொடுத்து எனக்கு அப்ப அகைன்ஸ்டா வந்து என் மேல வந்து அப்பா மீதும் எனக்கு உதவிய வழக்கறிஞர் அவர் மீதும் வந்து பொய்யான புகார்களை வந்து பண்ணாங்க. என் தொடையில சூடு வச்சாங்க, அவர் இங்க தொட்டார் அங்க தொட்டார் சொல்லிட்டு பொய்யான புகார்ல வந்து பாத்தீங்கன்னா குமரனும் என் மனைவி என் பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்து என் மீதும் என் வழக்கறிஞர் மீதும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க WTCல. அதையும் விசாரிச்சு அதுவும் பொய்யான புகார் என்று சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதுக்கு எதுவுமே எல்லாமே அவங்க கொடுக்க கம்ப்ளைண்ட் எல்லாமே தள்ளுபடி பண்றது ரொம்ப இதுவாயிட்டு அவங்க வந்து ஊடகங்கள் வந்து இது வந்து பொய்யான புகார் தள்ளுபடி பண்ணதுனால யாரும் அதை ஏற்க மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நக்கீரன்ல போய் பார்த்து நக்கீரன்ல வந்து ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து கொண்டு போய் கொடுத்து அதை வந்து பப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களோட வீடியோ தரப்பு எங்க சைடு இந்த ஆதாரங்களை கொண்டு போய் நாங்க வந்து நக்கீரன் அவர்கிட்ட வந்து போய் எல்லாமே சொல்ல அவங்க வந்து ஒரு உண்மைத்தன்மையை புரிந்து அவங்க வந்து இமீடியட்டா அந்த வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் வீடியோஸை எடுத்துடுறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் மேலும் எனக்கும் என் பையனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. நீங்க வண்டியில போகும்போது பின்னாடி ஒருத்தர் ஃபாலோ பண்ற மாதிரியும் உங்களுக்கு 1 வாரம் தான் இருக்குது 2 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆளை வச்சு மிரட்டுறதும். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குமரன் வழக்கறிஞர் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா ரவுடிங்களுக்கும் பொலிட்டிஷியனு அது மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து பெரிய பெரிய லாயர் எல்லாருக்கும் அதுக்கு நான் வந்து லானா லாயரு, உன்னால எங்க போனாலும் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது, உன்னால என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பையனைய வந்து கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க. இன்றும் பாத்தீங்கன்னா குமரனும் அவங்க குடும்பத்தோட அவர் மனைவி குழந்தைங்களோட நல்லா தான் வசிச்சு வர்றாரு. பட் நான் தான் இன்னைக்கு என் குடும்பமே நடுத்தருக்கு வந்துருச்சு.
என் குடும்பத்தையே உழைச்சி இன்னும் எங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி எங்களை வந்து தற்கொலைக்கு தூண்டுற மாதிரி எங்களுக்கு தோணும். அதனால தான் நான் கமிஷனர் ஆஃபீஸில் பற்றி இது குறித்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷனர் அவர்கள் எவ்வளோ விரைவாக இதை விசாரித்து ஒரு அவருக்கு மேல் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம். சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.